பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அகாசுரனை வதம் செய்து சிறுவர்களை அகாசுரன் விழுங்கியிருந்த சிறுவர்களையும் அகாசுரனின் அந்த மலைப்பாம்பின் வயிற்றுக்குள்ளே இருந்து தொண்டைக்குள்ளே இருந்து வெளியிலே கொண்டு வந்தார். அப்படி எல்லா சிறுவர்களையும் அகாசுரனிடம் இருந்து அவர் காப்பாற்றி அருளினார். அதன் பிறகு அவர் அந்த சிறுவர்களை எல்லாம் யமுனா நதியின் மணலுக்கு அழைத்து வந்தார். பிறகு தன் தோழர்களை பார்த்து அந்த சிறுவர்களை எல்லாம் பார்த்து, இந்த மணல் பரப்பு மிகவும் அழகாக இருக்கின்றது பாருங்கள், நாம் விளையாடுவதற்கு ஏற்ற இடம் இது. ஏனென்றால் இது மென்மையான மிருதுவான மணல்களை கொண்டிருக்கின்றது. பக்கத்திலே இருக்கின்ற ஒரு சிறிய குளத்திலே தாமரை புஷ்பங்கள் நன்கு மலர்ந்திருக்கின்றன. அவற்றிலே அந்த மலர்களிலே வண்டுகள் அழகாக சப்திக்கின்றன, கானம் செய்கின்றன. பலவிதமான பறவைகளும் இனிமையாக குரல் எழுப்புகின்றன. எனவே நாம் எல்லோரும் இந்த இடத்திலேயே போஜனம் செய்வோம், உணவு உட்கொள்வோம். உணவு ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலம் தவறிவிட்டது. அதனால் நாம் எல்லோருமே பசியினால் களைத்திருக்கின்றோம். எனவே நாம் இங்கேயே உணவு உட்கொள்வோம். நமது கன்றுகளும் நமக்கு அருகிலேயே தண்ணீர் குடித்துவிட்டு மேய்ந்து கொண்டு இருக்கட்டும் என்று கூறினார். கையிலே கட்டு சாதம் எடுத்துக்கொண்டு வனத்திலே உணவு உட்கொள்வதற்காக, வன போஜனம் செய்வதற்காகத்தான் அவர்கள் வந்திருந்தார்கள். இடையிலே அகாசுரன் குறுக்கிட்டு அந்த கோப சிறுவர்களையெல்லாம் விழுங்கி அதன் பிறகு பகவான் அவர்கள் எல்லோரையும் மீட்டெடுத்தார். இதை நாம் இந்த தொடரிலே சென்ற வீடியோவில் பார்த்தோம். இதனாலெல்லாம் மிகவும் தாமதம் ஆகிவிட்டது. உணவு உட்கொள்கின்ற நேரம் தவறிவிட்டது. அதைத்தான் குறிப்பிட்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அவர் கூறியதையெல்லாம் அந்த சிறுவர்கள் எல்லோரும் முழு மனத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள். தங்களுடன் வந்திருந்த கன்றுக்குட்டிகளுக்கெல்லாம் தண்ணீர் காட்டி அவற்றை தரையிலே புல் மேய செய்தார்கள். அதன் பிறகு தாங்கள் கொண்டு வந்திருந்த அந்த கட்டுசாத மூட்டைகளெல்லாம் பிரித்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணனுடன் மிகுந்த மகிழ்ச்சியோடு உணவு அருந்தினார்கள். எல்லோருமே ஸ்ரீ கிருஷ்ணனின் மீது அவர்கள் வைத்திருந்த பேரன்பினாலே ஸ்ரீ கிருஷ்ணரையே பார்த்து கொண்டு மிகுந்த ஆனந்தத்தோடு இருந்தார்கள். ஒருவருக்கொருவர் சிரித்து பேசிக்கொண்டும் இருந்தார்கள். மற்றவர்களையும் சிரிக்கச் செய்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரும் நகைச்சுவை நிரம்பிய நகைச்சுவைக்காக பரிகாசமான வார்த்தைகளை எல்லாம் கூறிக்கொண்டு அவர்களை சந்தோஷப்படுத்தினார். பலவிதமான பெரிய பெரிய யாகங்களிலே ஹவிஸை ஏற்றுக்கொண்டு உண்பவர் அந்த இடை சிறுவர்களுடன் அமர்ந்து கொண்டு சாதாரண ஒரு கோபகுமாரனைப் போல உணவருந்தினார் என்று ஸ்லாகித்து கூறுகின்றார் வியாச பகவான். இவ்வாறாக இங்கே அவர்கள் உணவு அருந்தி கொண்டு இருந்த பொழுது அவர்கள் அருகிலேயே புல் மேய்ந்து கொண்டிருந்த கன்றுக்குட்டிகள் எல்லாம் மேலும் மேலும் அவர்களிடமிருந்து விலகிச் சென்று வெகு தூரம் சென்று விட்டன. திடீரென்று சிறுவர்கள் இங்கும் அங்கும் பார்த்தால் கன்றுகளை காணவில்லை. அதனால் அந்த சிறுவர்கள் பயந்து போய் மன வருத்தத்தையும் அடைந்தார்கள். அதை பார்த்த கண்ணபிரான் அவர்களை பார்த்து, வருந்த வேண்டாம், நான் அந்த கன்றுகளை கூட்டிக் கொண்டு வருகின்றேன், நீங்கள் பாட்டுக்கு வழக்கம் போல சந்தோஷமாக இங்கே சாப்பிட்டு கொண்டிருங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றார். கன்றுக்குட்டிகளை தேடிக்கொண்டு இங்கும் அங்கும் சென்றார். இதெல்லாம் இப்படி நடந்து கொண்டு இருக்க பிரம்மதேவர் ஸ்ரீகிருஷ்ணனுடைய லீலையை பார்த்து, அகாசுரனையே கொன்றதை பார்த்து மிகுந்த வியப்பை அடைந்திருந்தார். அவரால் நம்பக்கூட முடியவில்லை. ஸ்ரீகிருஷ்ணராக அவதரித்திருப்பது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே என்பதை மறந்தார். ஏனென்றால் அதை அவர் நினைவிலே வைத்திருந்தால் மகாவிஷ்ணு அகாசுரனை கொல்வது ஒரு பெரிய விஷயமா என்று அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருந்திருப்பார், ஆச்சரியப்பட்டிருந்திருக்க மாட்டார். இப்பொழுது கன்றுகளை தேடிக்கொண்டு கிருஷ்ணர் சென்றிருக்க, இடைச்சிறுவர்கள் எல்லாம் அந்த மணல் திட்டிலேயே அமர்ந்திருக்க அவர் ஒரு அடாத காரியத்தை செய்தார். அகாசுரனை கொன்ற பகவானுடைய அந்த கிருஷ்ணன் என்கின்ற சிறுவனுடைய மகிமையை மேலும் காண்பதற்காக, மேலும் பார்க்க விரும்பி அவர் இவ்வாறு செய்தார் என்று கூறுகின்றது பாகவத புராணம். அவர் என்ன செய்தார் என்றால், தொலை தூரத்திலே மேய்ந்து கொண்டிருந்த கன்றுக்குட்டிகளையும் ஸ்ரீ கிருஷ்ணர் கன்றுக்குட்டிகளை தேடிக்கொண்டு அந்த மணல் திட்டிலே இருந்து சென்று விட்டதால் ஸ்ரீகிருஷ்ணர் இல்லாமல் இருந்த அந்த இடை சிறுவர்களையும் கவர்ந்து சென்றார். அவர்கள் எல்லோரையும் வேறு ஓர் இடத்திலே ஒளித்து வைத்துவிட்டு தானும் மறைந்து போய்விட்டார். ஸ்ரீ கிருஷ்ணரை கன்றுகளையும் தோழர்களையும் காணாமல் சிறிது நேரம் தவிக்க விட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அல்லது அப்படி எல்லோரையும் மறைத்து வைத்து விட்டால் அவர் என்னதான் செய்கின்றார் பார்க்கலாம் என்கின்ற ஒரு விந்தையான எண்ணமும் அதற்கு காரணம். பிரம்மதேவர் இப்படி செய்துவிட்டதினாலே ஸ்ரீகிருஷ்ணர் இங்கும் அங்கும் தேடியும் கன்றுகளை காணவில்லை. எங்கேயும் காணவில்லையே என்று எண்ணிக்கொண்டே
அந்த யமுனையின் மணல் திட்டுக்கே மீண்டும் வந்தார். அங்கே அவருடைய தோழர்களையும் காணவில்லை. இது என்ன விந்தையாக இருக்கின்றதே என்று கன்றுகளையும் தோழர்களையும் இங்கும் அங்கும் மீண்டும் தேடினார் பகவான். ஆனால் எங்கு தேடியும் கிடைக்காததனால் வெகு விரைவிலேயே கிருஷ்ணர் தன்னுடைய சகலத்தையும் அறியக்கூடிய தன்னுடைய வல்லமையினாலே பிரம்மதேவர் இந்த காரியத்தை செய்திருக்கின்றார், கன்றுகளையும் குழந்தைகளையும் எங்கோ ஒளித்து வைத்திருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டார். சிறுவர்கள் இல்லாமல் தாம் தனியாக திரும்பி தன்னுடைய கோகுலத்துக்கு சென்றால் அந்த சிறுவர்களுடைய தாய்மார்கள் எல்லோரும் மிகுந்த விசனப்படுவார்கள், வருத்தப்படுவார்கள். அதை போலவே அந்த கன்று குட்டிகள் இல்லாமல் அவற்றின் தாய் பசுக்களும் மிகுந்த வருத்தத்தை அடையும். எனவே அந்த சிறுவர்களுடைய தாய்மார்களுக்கும் கன்றுகளின் தாய் பசுக்களுக்கும் பிரீத்தியை கொடுப்பதற்காக, அவர்கள் எந்தவிதமான மன வருத்தமும் அடையாமல் இருப்பதற்காக சர்வ வல்லமை பொருந்திய பகவானாகிய அவரே பலராகவும் பலவாகவும் பிரிந்தார். அவருடைய சங்கல்ப மாத்திரத்திலேயே, அவர் நினைத்த மாத்திரத்திலேயே அவரே அத்தனை கோபகுமாரர்களாகவும் ஆனார். அதாவது அவரே அவருடைய நண்பர்களாகவும் ஆனார், அந்த கன்று குட்டிகளாகவும் ஆனார், தானும் தானாகவே இருந்தார். இதை சொல்லும் பொழுது பூர்ணமதக பூர்ணம் இதம் என்று தொடங்கும் உபனிஷத வாக்கியம் நினைவுக்கு வருகின்றது. அந்த வாக்கியத்தின் பொருள் என்னவென்றால், அதுவும் பூரணம், அதாவது பகவான் பரம்பொருள் பூரணம், இதுவும் பூரணம், அவருடைய படைப்பும் பூரணம், முழுமையானது. அந்த பூரணத்திலே இருந்துதான், முழுமையில் இருந்துதான் இந்த முழுமையான பொருள், இந்த பூரணம் தோன்றியிருக்கின்றது. ஆனால் அந்த பூரணத்திலிருந்து இந்த பூரணம் தோன்றிய பின்னரும் அந்த பூரணம் பூரணமாகவே இருந்தது. இதை உங்களில் சிலராவது அறிந்திருப்பீர்கள் அல்லது கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது பூரணமான பரம்பொருள் இடமிருந்து பூரணமான இந்த ஜகத் வந்த பிறகு கூட பூரணமான பரம்பொருள் பூரணமாகவே இருந்தது என்பது இதன் சுருக்கமான பொருள். இப்படி ஸ்ரீகிருஷ்ணர் கோபர்களாகவும் கோப சிறுவர்களாகவும் மற்றும் கன்றுக்குட்டிகளாகவும் ஆன பின்பு கூட, தானே அப்படி பல உருவங்களை எடுத்து கொண்ட பின்பு கூட கிருஷ்ணர் கிருஷ்ணராகவே இருந்தார், அவர் அவராகவே இருந்தார் என்று சொன்னதும் இதன் நினைவு எனக்கு வந்தது. அதனால் எடுத்து கூறினேன். இவ்வாறாக இவருடன் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் மற்றும் இவர்களுடைய கன்றுக்குட்டிகள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு அவர் கோகுலத்துக்கு, தன்னுடைய கோகுலத்துக்கு, பிருந்தாவனத்துக்கு திரும்பி சென்றார். வரும்பொழுது எத்தனை கோபகுமாரர்கள் இருந்தார்களோ இப்பொழுதும் அத்தனையே கோபகுமாரர்கள் இருந்தார்கள். ஸ்ரீகிருஷ்ணரே அவர்கள் எல்லோருமாக ஆகியிருந்தார். அதை போலவே வரும்பொழுது எத்தனை கன்றுகள் இருந்தனவோ இப்பொழுதும் அத்தனை கன்றுகள் இருந்தன. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே அத்தனை கன்றுகளாகவும் ஆகியிருந்தார். இவர்கள் எல்லோருடைய தோற்றம், அங்கங்களின் அளவு, நடை, உடை, பாவனை எல்லாம் முன்போலவே இருந்தன. அதாவது யாருக்கும் எந்த சந்தேகமும் தோன்றாதபடி இருந்தன. இதன் மூலம் பகவானே இந்த சர்வ ஜகத்தாகவும் ஆகியிருக்கின்றார் என்கின்ற வாக்கியம் உண்மையானது, உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது என்று ஸ்லாகித்து கூறுகின்றது பாகவத புராணம். இப்படி அந்த எல்லா சிறுவர்களும் எல்லா கன்றுகளும் அவரவர்கள் வீட்டிலே அவரவர்கள் மாட்டுக்கொட்டிலே பிரவேசித்தார்கள். அந்த குழந்தைகளை கண்ட தாய்மார்கள், அவர்களுடைய தாய்மார்கள் குழந்தைகளை கண்டதால் மிகவும் பிரீத்தி அடைந்து முகம் மலர்ந்தார்கள். பகவானே இவர்களாக ஆகியிருக்கின்றார் என்கின்ற விவரம் அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் தம்மை அறியாமலேயே தம்முடைய புத்திரர்கள் மீது அவர்கள் எவ்வளவு பாசம் வைத்திருந்தார்களோ, எவ்வளவு பிரீத்தி கொண்டிருந்தார்களோ அதைவிட அதிகமாக இப்பொழுது இருந்தது. ஏனென்றால் வந்திருப்பவர் ஸ்ரீகிருஷ்ணர் அல்லவா. ஆனால் இது அவர்களுக்கே தெரியாது, அந்த தாய்மார்களுக்கே தெரியாது. அதை போலவே தான் அந்த பசுக்களும், தாய் பசுக்களும் தங்களுடைய கன்றுகளை பார்த்து தங்களுடைய கன்றுகளுடன் கொஞ்சி விளையாடி அவை வழக்கத்தை விட அதிகமாக பிரீத்தி அடைந்தன. ஆனால் அந்த கோபகுமாரர்களாக இருந்த பகவானுக்குத்தான் எல்லா உண்மையும் தெரியுமே. அதனால் அவருக்கு, பல உருவங்களிலே இருந்த அவருக்கு, இவர்கள் எங்களுடைய தாய்மார்கள் என்கின்ற மோகம் ஏற்படவில்லை. அன்று மட்டுமல்ல, அதன் பிறகு கூட ஸ்ரீ கிருஷ்ண பகவான், அதாவது கிருஷ்ணராகிய கிருஷ்ண பகவான் அந்த கோப சிறுவர்களாகிய கிருஷ்ண பகவானுடன் தொடர்ந்து வழக்கம் போல விளையாடி கொண்டிருந்தார். தினமும் வெளியிலே செல்வதும் கன்றுகளை மேய்ப்பதும் எல்லோருமாக சேர்ந்து விளையாடுவதுமாக பொழுது போய் கொண்டிருந்தது. யாருக்கும் எந்த விஷயமும் தெரியவில்லை, எந்த சந்தேகமும் கூட ஏற்படவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரின் மூத்த சகோதரனாகிய பலராமனுக்கு கூட தெரியவில்லை. பல நாட்கள் கழித்து அதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது பலராமனுக்கு எல்லாவற்றையும் எடுத்து கூறினார் ஸ்ரீகிருஷ்ணர். அதுவரையிலே
பலராமர் கூட ஸ்ரீகிருஷ்ணரே இத்தனை சிறுவர்களாகவும் கன்றுகளாகவும் ஆகியிருக்கின்றார் என்பதை அறியவில்லை. இப்படி 1 வருட காலம் சென்றது. அதன் பிறகுதான் பிரம்மதேவர் இப்படி கோகுலத்திலே விளையாடி கொண்டிருக்கின்ற சிறுவர்களையும் கன்றுக்குட்டிகளையும் பார்த்தார். பெரும் வியப்பை அடைந்தார். நான் இவர்களையெல்லாம் கவர்ந்து அபகரித்து ஒளித்து வைத்து விட்டேன். நான் ஒளித்து வைத்த இடத்திலே அவர்கள் எல்லோரும் பத்திரமாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதே போன்ற இந்த சிறுவர்களும் அந்த கன்றுகளைப் போலவே இருக்கின்ற இந்த கன்றுகளும் எங்கிருந்து வந்தார்கள் என்று வியந்தார். 1 வருட காலமாக இவர்கள் எல்லோரும் வழக்கம் போல ஸ்ரீ கிருஷ்ணருடன் விளையாடி கொண்டிருக்கின்றார்களே என்று யோசித்தார். ஆனாலும் அவர்கள் அனைவருமே பகவத் ஸ்வரூபிகள். பகவானே அப்படி வெவ்வேறு விதமாக உருவத்தை எடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை அவர் அறியவில்லை. இதனால் பகவானே பிரம்மதேவருக்கு என்ன நடந்திருக்கின்றது என்பதை உணர்த்தினார். அது எப்படி என்றால், பிரம்மதேவர் மறுபடியும் அந்த கன்றுக்குட்டிகளையும், கோகுலத்திலே இருந்து வந்திருக்கின்ற கன்றுக்குட்டிகளையும் கோபகுமாரர்களையும், அதாவது ஸ்ரீகிருஷ்ணரின் பலவித ரூபங்களையும் கண்டபொழுது ஒரு தெய்வீக காட்சியை கண்டார். அந்த சிறுவர்கள் கோபகுமாரர்கள் எல்லோருமே கருத்த திருமேனி உடையவர்களாக இருந்தார்கள். பீதாம்பரத்தை உடுத்தி கொண்டிருந்தார்கள். சங்கு, சக்கரம், கதா ஆயுதம், தாமரை மலர் ஆகிய இவற்றையும் ஏந்தி கொண்டிருந்தார்கள். எனவே 4 கைகள் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் அணிகின்ற வனமாலையையும் அவர்கள் தரித்திருந்தார்கள். வனமாலை, காட்டு புஷ்பங்களால் செய்யப்படுகின்ற மாலை, வனமாலை ஸ்ரீ மகாவிஷ்ணுக்கு, ஸ்ரீகிருஷ்ணருக்கு மிகவும் பிரீத்தி அளிக்கக்கூடியது. ஸ்ரீகிருஷ்ணர் விரும்பி அணிவது. அப்படிப்பட்ட வனமாலையை அவர்கள் எல்லோருமே அணிந்திருந்தார்கள். பகவான் பெரிதும் விரும்புகின்ற துளசி மாலைகளையும் அணிந்து கொண்டிருந்தார்கள். இப்படி விளங்கி கொண்டிருந்த அவர்கள் அனைவரையுமே ஒரே காலத்திலே பிரம்மதேவர் தரிசித்தார். அந்த சிறுவர்களுடைய காந்தியை, ஒளியை கண்டு மிகவும் வியந்தார். அந்த ஒளியை அவரால் தாங்கக்கூட முடியவில்லை. அதனால் தங்கத்தாலே செய்யப்பட்ட 4 முகங்களை கொண்ட ஒரு விக்கிரகம் போல, சிலையைப் போல இருந்தார். இப்படி அவர் ஸ்தம்பித்து போயிருப்பதை கண்ட கிருஷ்ண பகவான் தன்னுடைய எந்த மாயையினாலே இந்த காட்சியை பிரம்மதேவருக்கு காட்டி அருளினாரோ அந்த மாயையை மறைத்து கொண்டார். அதாவது பிரம்மதேவருக்கு அந்த சிறுவர்களும் கன்றுகளும் முன்பு இருந்ததைப் போலவே காட்சியளித்தார்கள். பிரம்மதேவர் அதையும் பார்த்தார். ஸ்ரீ கிருஷ்ணரையும் தரிசித்தார். அவருக்கு உண்மை விளங்கியது. தன்னுடைய ஹம்ச வாகனத்திலே இருந்து விரைவிலே கீழே இறங்கினார். ஸ்ரீ கிருஷ்ணருடைய, பாலகிருஷ்ணனுடைய திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கினார். தன்னுடைய ஆனந்த கண்ணீரினாலே அந்த பாதங்களுக்கு, பகவானின் திருப்பாதங்களுக்கு அபிஷேகம் செய்தார். பகவானுடைய மகிமையை நினைத்து மீண்டும் மீண்டும் நமஸ்கரித்தார். இப்படி பெரும் உணர்ச்சி பெருக்கினாலே, பெரும் ஆனந்தத்தினாலே, பக்தி பெருக்கினாலே கிருஷ்ணரை வணங்கிய பிரம்மதேவர் அதன் பிறகு மெதுவாக தம்மை தாமே தேற்றிக்கொண்டு எழுந்திருந்தார். கண்களை துடைத்து கொண்டார். 2 கைகளையும் கூப்பி கிருஷ்ணரை வணங்கினார். தழுத்தழுத்த குரலுடன், பக்தியினாலே, ஆனந்த கண்ணீரினாலே தழுத்தழுத்து இருந்த அவருடைய குரலுடன் அவர் பகவானை துதி செய்தார். கிருஷ்ணரை துதி செய்தார். பல விதமாக போற்றி புகழ்ந்து ஸ்தோத்திரம் செய்தார். பகவானே, தங்களை நமஸ்கரிக்கின்றேன். தாங்கள் நீருண்ட மேகம் போல கருத்த திருமேனியை உடையவராக இருக்கின்றீர்கள். தாங்கள் ஒளி பொருந்திய முகத்தை உடையவர். காட்டு மலர்களினாலே செய்யப்பட்ட வன மாலையை அணிந்திருக்கின்றீர்கள். மென்மையான பாதங்கள் உள்ளவர். ஒரு இடையர் குலத்து குழந்தையாக இருக்கின்றீர்கள். தங்களின் மகிமையை முழுவதுமாக நான் அறிந்து கொள்ளவில்லை. தங்களுடைய பக்தர்கள் ஞான மார்க்கத்திலே பிரவேசித்து மிகவும் சிரமத்தை அடையாமல் தங்களுடைய சரித்தங்களை, லீலைகளை கேட்டு மனம், வாக்கு, சரீரம் இவற்றால் உங்களை பூஜித்து கொண்டு தங்களுடைய சிறந்த பக்தர்களாக விளங்குகின்றார்கள். தாங்கள் அவர்களாலே வெல்லப்படுகின்றீர்கள். அதாவது பகவான் ஒருவராலும் வெல்லப்பட முடியாதவர் என்றாலும் பக்தர்களுக்கு வசப்படுகின்றார் என்பது கருத்து. ஆனால் மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய பக்தியை விட்டுவிட்டு ஞானத்தை மட்டுமே அடைவதற்கு யார் முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் அனாவசியமாக மிகவும் சிரமப்படுகின்றார்கள். அப்படியும் அந்த சிரமம்தான் மிஞ்சுகின்றதே தவிர ஞானம் உண்டாகி விடுவதில்லை. இந்த கூற்றுக்கு ஒரு நல்ல உதாரணத்தையும் கூறுகின்றது பாகவத புராணம். நெல்லிலே இருந்து அரிசி எடுக்கின்றோம். நெல்லை குத்தி அதிலே இருந்து அரிசியை எடுக்கின்றோம். அதன் பிறகு உமிதான், நெல்லை குத்திய பின்பு அந்த உமிதான் மிஞ்சி இருக்கின்றது.
அந்த உமியை எடுத்துக்கொண்டு குத்தோ குத்து என்று குத்தினால் என்ன கிடைக்கும்? உமிதான் கிடைக்கும். உமி உமியாகவே இருக்கும், அரிசி கிடைக்காது. அதாவது சிரமம்தான் மிஞ்சும், பலன் கிடைக்காது. அப்படியே பக்தியினாலே தான் ஞானம் உண்டாகுமே தவிர பக்தியை விட்டுவிட்டு ஞானத்தை தேடுவதால் ஒரு பலனும் இல்லை. ஆனால் தங்களுடைய பக்தர்களோ நிறைவான ஆத்ம ஞானத்தை அடைந்து சுகமாக சிரமமே இல்லாமல் நல்ல உத்தம கதியை அடைந்திருக்கின்றார்கள். நம்முடைய புராணங்களிலே ஓர் உதாரணம் அடிக்கடி சொல்லப்படுகின்றது. அது என்னவென்றால், பகவானிடம் பக்தி செய்பவன் பகவானின் கதைகளை கேட்பதிலே பெரு விருப்பம் கொண்டு அவருடைய சரித்தங்களை லீலைகளை கேட்பவன் பகவானிடம் பக்தி கொண்டு தாண்ட முடியாத இந்த சம்சார சாகரத்தை ஒரு கன்றின் குளம்படி நீரை தாண்டுவதைப் போல தாண்டுகின்றான் என்பதுதான் அது. ஒரு கன்றுக்குட்டி இருக்கின்றது. அந்த கன்றுக்குட்டி செல்லும் பொழுது அதனுடைய குளம்புகள் பாதங்கள் பூமியிலே பட்டு ஒரு சிறிய பள்ளம் உண்டாகின்றது. மிகச்சிறிய பள்ளம் அது, சிறிது கூட ஆழம் இருக்காது. அதிலே நீர் நிறைந்து இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அந்த சிறிய குளம்பு அடியிலே நீர் நிறைந்திருக்கின்றது. அந்த நீரை எவ்வளவு சுலபமாக தாண்ட முடியும்? ஏனென்றால் மிக மிக சின்னஞ்சிறிய அளவிலே இருக்கின்ற நீர்க்குட்டை அது. அந்த குளம்படி நீரை எவ்வளவு சுலபமாக தாண்ட முடியுமோ அப்படியே இந்த சம்சார சாகரத்தையே தங்களுடைய பக்தர்கள் சுலபமாக தாண்டி விடுகின்றார்கள். பக்திக்கு அப்படிப்பட்ட மகிமை உண்டு. அதனால் பிரம்மதேவர் தொடர்ந்து கூறினார், தங்களுடைய கருணையை எதிர்பார்த்து தன்னுடைய பூர்வ கருமத்தின் பலன்களை எல்லாம் எவன் ஒருவன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனுபவித்து கொண்டு தங்களை நமஸ்கரித்து கொண்டு தங்களுடைய பக்தனாக வாழ்கின்றானோ அவன் மோட்சத்திலே அதிகாரம் உள்ளவனாக உரிமை உள்ளவனாக ஆகின்றான். மோட்சம் என்பது அவனுடைய உரிமையாகவே ஆகின்றது. ஆனால் நான் செய்த குற்றத்தை பாருங்கள். அளவிட முடியாத தங்களிடம் நான் என்னுடைய மாயையை பிரயோகித்து பார்த்தேன். அஞ்ஞான இருளினாலே மூடப்பட்ட நான் அப்படி ஒரு காரியத்தை செய்தேன். எல்லா மாயாவிகளையுமே மோகிக்க செய்கின்ற தங்களிடத்திலேயே நான் என்னுடைய மாயையை பிரயோகித்தேன். அதன் மூலம் என்னுடைய வலிமையை அறிய விரும்பினேன். தங்களிடமிருந்து தோன்றிய நான் தங்களையே சோதித்தேன். ஆனால் அது எப்படி வெற்றி பெறும்? அக்னியிலே இருந்து நெருப்பிலே இருந்து வெளிக்கிளம்புகின்ற ஒரு ஜுவாலை அந்த நெருப்பையே என்ன செய்துவிட முடியும்? பிரபு, நான் ரஜோகுணம் நிரம்பியவன், எதையும் அறியாதவன். நான் இந்த உலகங்களையெல்லாம் படைக்கின்றேன் என்கின்ற கர்வத்தினாலே அகங்காரத்தினாலே கண்கள் குருடாகி போனவன். ஆனாலும் நான் தங்களுடைய வேலைக்காரன், தங்களுடைய சேவகன் என்பதை மனத்திலே வைத்துக்கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். தாங்கள்தான் என்னை மன்னித்து என்னிடத்திலே கருணை செய்ய வேண்டும். தங்களுடைய சக்திக்கும் என்னுடைய சக்திக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கின்றது. எல்லா உலகங்களுமே தங்களுடைய திருவயிற்றிலே இருக்கின்றன. உங்களுக்கு வெளியிலே உங்களுக்கு புறம்பாக எதுவுமே இல்லை. நானும் தங்களின் திருவயிற்றிலே தான் இருக்கின்றேன். ஆகையினாலே என்னுடைய குற்றத்தை மன்னியுங்கள். இப்படி தங்களின் வயிற்றிலே இருக்கின்றேன் என்று கூறிய பிரம்மதேவர் அதையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு மேலும் அழகாக தொடர்ந்து கூறினார். மாதாவின் வயிற்றிலே கர்ப்பத்திலே இருக்கின்ற ஒரு சிறிய குழந்தை சிசு தன்னுடைய கால்களினாலே உதைத்தால், தாயாரையே உதைத்தால் அது பெரும் குற்றம் ஆகிவிடுமா என்பதுதான் அந்த உதாரணம். மேலும் சிருஷ்டி படைப்பு தொடங்கும் பொழுது நான் தங்களின் தொப்புளிலிருந்தே உண்டானேன் என்பதையும் தாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி கவனத்திலே கொண்டு என்னுடைய பிழையை மன்னித்து அருள வேண்டும். பகவான் ஆகிய தாங்களே ஸ்ரீமன் நாராயணன், மாயையை விலக்கி அருள்கின்ற பகவானே, இந்த உலகங்கள் எல்லாமே தங்களின் திருவயிற்றிலே இருக்கின்றன என்பதை தாங்கள் தங்களுடைய தாயாராகிய யசோதைக்கு காண்பித்து அருளினீர்கள். அப்படிப்பட்ட தாங்கள் முதலிலே ஒருவராக இருந்தீர்கள். அதன் பிறகு தாங்களே கோகுலத்திலே இருக்கின்ற எல்லா சிறுவர்களாகவும் ஆனீர்கள், கன்றுகளாகவும் ஆனீர்கள். ஒரு கட்டத்திலே அவர்கள் எல்லோருமே 4 கைகள் உள்ள தாங்களாகவே எனக்கு தோன்றினார்கள். அதாவது அவர்கள் எல்லோரும் தாங்கள்தான் என்பதை புரிந்து கொண்டேன். இந்த தோற்றம், இந்த காட்சி எல்லா உலகங்களுக்குமே பொருந்தும். எல்லா உலகங்களுமே எல்லோருமே தாங்கள்தான். அவ்வாறாக தாங்களே வியாபித்து இருக்கின்றீர்கள். இதையெல்லாம் அறியாத ஜனங்கள் பிரம்மதேவராகிய நான் இந்த உலகங்களை படைக்கிறேன் என்றும் தாங்கள் காக்கின்றீர்கள் என்றும் ருத்ரர் பரமசிவன் அழிக்கின்றார் என்றும் கூறுகின்றார்கள். ஆனால்
அந்த மூவராகவும் பரிணமித்திருப்பதும் தாங்களேதான். அப்படிப்பட்ட தாங்கள் பல அவதாரங்களை எடுப்பது துஷ்டர்களை அடக்கி வதம் செய்து சாதுக்களை காப்பாற்றுவதற்குத்தானே தவிர உண்மையில் தங்களுக்கு ஜனனம் பிறப்பு இல்லை. தங்களுடைய மாயையை யார்தான் அறிந்து கொள்ள முடியும் என்று இவ்வாறு கிருஷ்ணரை பல வகையாக துதித்தார் பிரம்மதேவர். பகவானே, தங்களை நான் மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கின்றேன். என்னை மன்னித்து எனக்கு விடை கொடுத்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன், தங்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன் என்றும் கூறினார் பிரம்மதேவர். பகவானை 3 முறைகள் பிரதட்சணம் செய்து வலம் வந்து நமஸ்கரித்து பிறகு தன்னுடைய உலகத்துக்கு அவர் சென்று விட்டார். பகவானும் அவருக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தன்னுடைய தோழர்களையும் கன்றுகளையும் அந்த யமுனை மணலிலேயே வரவழைத்தார். அதாவது பிரம்மதேவர் ஒளித்து வைத்திருந்தவர்களையெல்லாம் அவர் மீண்டும் வெளிக்கொணர்ந்தார். நடந்தது எதையுமே அறியாதிருந்த அந்த சிறுவர்கள், பசிக்கின்றது, இன்னும் நாம் சாப்பிடவில்லையே என்று கூறி ஸ்ரீ கிருஷ்ணருடன் ஆனந்தமாக போஜனம் செய்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரும் சிரித்துக்கொண்டே புன்முறுவல் பூத்த வண்ணம் அவர்களுடன் சேர்ந்து உணவு ஏற்றுக்கொண்டார். பிறகு எல்லோருமாக கோகுலத்துக்கு திரும்பி சென்றார்கள். இவ்வாறாக ஸ்ரீ கிருஷ்ணன் அகாசுரனை கொன்றதையும் கன்றுகளாகவும் கோபர்களாகவும் பல உருவங்களை எடுத்துக்கொண்டதையும் பிரம்மதேவர் பகவானை துதித்ததையும் ஸ்துதி செய்ததையும் எந்த மனிதன் தன்னுடைய காதுகளினாலே கேட்கின்றானோ, தன்னுடைய வாயினாலே உச்சரிக்கின்றானோ, அவன் அடைய வேண்டியது அனைத்தையும் சகல புருஷார்த்தங்களையும் அடைகின்றான் என்று பரீட்சித்து மன்னருக்கு எடுத்து கூறினார் சுக மகரிஷி. பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.